தான் போய் வாங்கிக்கணும் இருக்கணும். ரைட்டு தானே? ரேஷன் கடை வரலாம் என்ன பண்ணியிருக்கணும்? அதுதானே செஞ்சிருக்கணும். பஸ்ஸு எல்லாரும் நம்மனா காரு பஸ்ஸுன்னு எல்லாரும் வச்சுட்டு இருந்தோமா? கிடையாது. பஸ் எல்லாம் கர்ணன் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும், நிறைய பேர். பஸ்ஸு நிற்காது. பஸ்ஸு தனியார் ரூட் கிட்ட இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பஸ் அரசு பொது போக்குவரத்தா மாத்துறாங்க. அதனாலதான் அந்த பஸ் பேர் பெரியார் பஸ் சொல்லுவாங்கல்ல, பெரியார் பஸ் சொல்லுவாங்க. அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே, இங்கே எனக்கு முன்னே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, ஏனைய கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, என் அன்பு தங்கைமார்களே, தாய்மார்களே, வாலிப சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இரவு பொழுதில் என்னை சார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தாய்மார்களே, இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற இரவு கூட்டங்கள் எந்த ஒரு தேர்தலிலும் யாரும் நடத்தப்படவில்லை. அதற்கு காரணம், இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய ஸ்டாலின் எனக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தேமுதிக 10 லோடு நீ வசூல் பண்ணியா அந்த பெண்கள் கிட்ட அப்படின்னு சொல்றான். டீக்கல் நின்றுக்கிறேன். எங்க தெரியும், பிரகாஷுக்கு தெரியும், இவரு முகிலனுக்கு தெரியும். அர்ச்சனா டீ கடையில் நின்றுட்டு அங்கெல்லாம் அந்த பையன்ஸ்கெல்லாம் டீ குடிப்பான். இப்படி நம்மளை எல்லாம் ஒரு மரியாதையா, நான் யாரும் மேல குற்றம் சொல்ல விரும்பல. நான் பேசுறதெல்லாம் என்ன பேசுறேன்னா, கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக எங்களை இந்த பசங்க என்ன பேச போறாங்களோ பார்த்துக்கிறாங்களோ பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனா எனக்கு தாய்மார்கள் உங்களெல்லாம் மிகவும் பாராட்டுறேன். உங்க பொறுப்பாதங்களில் என்னுடைய வணக்கத்தை உங்க பொறுப்பாதங்களில் தொட்டு செலுத்தி இந்த பொறுமைக்கும் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக அமைதியாக இருந்ததற்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. உதயசூரியனை மறக்காதீங்க, உதயசூரியனை மறக்காதீங்க, உதயசூரியனை மறக்காதீங்க. சூரியன் உதித்தால்தான் கிழக்கு விழும். அந்த கிழக்கு வெளுத்தால்தான் நாம் உண்மையிலேயே மனுஷராக பிழைக்க முடியும். என் அன்பு தாய்மார்களே, யார் பிரச்சனை உங்க வீட்டு பிள்ளை, உங்களோட பொய் சொல்ல வரல, உங்ககிட்ட ஏமாத்த வரல, உங்களை இப்போ எதுவுமே பண்ண, உங்ககிட்ட கெஞ்சி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க என் அன்பு சொந்தங்களே, அருமை தாய்மார்களே என்று கூறி உங்க பொறுப்பாதங்களில் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அண்ணன் இப்போது சற்று உரையாற்றுவார். மாவட்ட விவசாய அண்ணி ஜெயபாலன் அண்ணன் இப்பொழுது வரவேற்புக்கு வருக வருக என்று வரவேற்று அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வருஷமா உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாசம் 1000 போடுவார். நாமளும் எதிர்பார்த்தோமா? பார்க்கல. ஆனா அவர் இஷ்டத்துக்கு போட்டார். உரிமை பயணம், மகளிர் உரிமை பயணம். நீங்க நம்ம அதை இலவசம்னு யாருமே சொல்ல மாட்டான். நமக்கு உரிமைன்னு சொல்றான். உரிமைன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு கிராம ஊராட்சி இருக்குது, அந்த ஊராட்சி தலைவருக்கும் நமக்கும் உரிமை இருக்கு. ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்குது, அதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. அதே போல தமிழ்நாடு அரசுக்கும் நமக்கும் ஒரு உரிமை இருக்கு. அதுல பங்கு இருக்கு. உரிமைன்னா பங்கு தான். நமக்கு அனைவருக்கும்